ஹலோ நண்பா, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன். சரிங்களா, மேக்சிமம் எஸ்எஸ்ஜிடி வந்து விட்டவங்க நிறைய பேர் வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதாவது வந்து நீங்க அப்ளை பண்ணா மட்டும் போதாது. சரிங்களா, எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் போதாது. எக்ஸாம் எந்த அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க பிசிக்கலும் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணாதான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆக முடியும். சரிங்களா, அதாவது எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுக்கீங்களோ அதே ப்ரிஃபரன்ஸா வந்து நீங்க கண்டிப்பா பிசிக்கலுக்கும் கொடுக்கணும் இல்லையா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி ஜிடியா இருக்கட்டும், எந்த ஒரு டிஃபென்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் மேக்சிமம் சரியா மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் தான் இருக்கும். ஆனா இந்த பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே பிசிக்கல் தான். பிசிக்கல் நீ ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் ஓடு, 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடு, பாஸ் ஆயிட்டு வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அந்த மாதிரி. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் தான். அந்த பிசிக்கல் வந்து நீங்க 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸ்ல நீங்க ஓடணும். சரியா, 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல ஓடுறாங்க. அப்புறம் எக்ஸாம் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எடுத்துக்கோங்களேன். சரியா, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஓட விட்டாங்க? சரியா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேட்ச்ல ஒரு 200 பேர் ஓட விட்டாங்கன்னா அதுல அதிகபட்சமா ஒரு 50 60 சரிங்களா, மேக்சிமம் ஒரு 50% தான் பாஸ் ஆகுறாங்க. சரியா, அதனால வந்து மேக்சிமம் நீங்க எக்ஸாம் பிசிக்கல் கிளியர் பண்ணிட்டாலே எக்ஸாம் ஆகிறது நீங்க நல்லா பண்ணிடலாம். சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து மேக்சிமம் பிசிக்கல் வந்து எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் ஸ்டார்டிங்ல பிசிக்கல் வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரியா, அதே மாதிரி வந்துடலாம். சரியா, நீங்க வந்து டிசம்பர்ல தான் வரும் அப்படின்னு இப்போதே அசால்ட்டா 2 months இருக்கு. செப்டம்பர் தானே, அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு டேஸை வந்து தள்ளிட்டே போகாதீங்க. சரியா, நான் எப்போதுமே சொல்றது அதான். ஒவ்வொரு வாரமும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் கரெக்டா ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சு இந்த நாள்ல நான் இதை ஃபோக்கஸ் பண்றேன், இந்த நாள்ல இதை படிக்கிறேன், இந்த நாள்ல நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியா. பிளானிங் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா, ஒரு பிளானிங் கண்டிப்பா வேணும், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். சரியா, அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா போக முடியும். சரியா, நம்ம பாயிண்ட்க்கு வரலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல். சரியா, பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல். சரியா, பிசிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் தான். சரியா, ரன்னிங் வந்து நீங்க 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து எப்போதுமே சொல்வேன் 24 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் டைம் அப்படின்னா நீங்க ஒரு 21 22 ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு செட் பண்ணிடணும். சரியா, செட் பண்ணி ப்ராக்டிஸ்ல நீங்க ஒரு 21 22 ஓடுற அளவுக்கு செட் பண்ணா தான் உங்களுக்கு செலக்ஷன்ல வந்து 23 23 30 வரும். சரியா, செலக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இல்ல, உண்மைதானே. இப்போ நீங்க எஸ்எஸ்சி ஜிடிலாம் நீங்க ட்ரை பண்ணி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா, ஜிடிலாம் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் தூங்காம ஓடி இருப்பாங்க, எத்தனை பேர் மதிய வெயில்ல ஓட விட்டாங்க. சரியா, ஒரு சில ரோட்ல ஓடினாங்க, ஒரு சில கிரவுண்ட்ல ஓடினாங்க. அதனால வந்து மேக்சிமம் எப்படி வேணாலும் அவங்க வைக்கட்டும். எப்பவே பாருங்களேன், அக்னிபாத் செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு, திருச்சி ஏரோ நடந்துட்டு இருக்கு பாருங்க, மழையின் காரணமாக ரோட்ல ஓட விடுறாங்க. சரியா, அதனால உங்களை வந்து மேபி எங்கனாலும் ஓட விடலாம், கிரவுண்டா இருந்தாலும் சரி ரோட்டா இருந்தாலும் நீங்க ரெண்டுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ரெண்டுமே நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் வந்து மேக்ஸிமம் டெய்லி ரோட்ல பண்ணாதீங்க, கிரவுண்ட்லேயே பண்ணுங்க. சரியா, 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல ஓடணும். மேக்ஸிமம் இப்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா டயட் எடுங்க. ப்ராக்டிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். எந்த அளவுக்கு நீங்க டயட் ஃபுட் மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓடுறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். சரியா, 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல ஓடணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு. சரியா, மேலா இருந்தீங்க, நீங்க வந்து மேலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் வேணும். சரியா, அதுக்கடுத்து நீங்க வந்து ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் வேணும். சரியா, அதுக்கடுத்து மேலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலா 75 சென்டிமீட்டர் டு 80 சென்டிமீட்டர் இருக்கணும். சரியா, நார்மலா வந்து உங்களுக்கு 75 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டருக்கு மினிமம் 5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். சரியா, செஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஹைட்டு ஜஸ்ட் எல்லாம் அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து ஜிடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஹைட்டு அந்த மைக்ரோ இதுல போயிருக்கும் 169.8 169.9 அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஹைட்டு போயிருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு போச்சு அந்த மாதிரி. அந்த நேரத்துல வந்து அது ரொம்ப காயப்படுத்திருக்கும். சரி, அதெல்லாம் ஒன்னு விட்டா அதோட பெஸ்ட்டா ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை விட்டுட்டுன்னு அதுலயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து எதுக்கு வாங்க, இதுல வந்து ஹைட்டு 165 சென்டிமீட்டர் தான், பெஸ்ட்டா பண்ணலாம். சரியா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் இப்பமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீ மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சோன்னா ரன்னிங் முடிச்சோம் லைட்டா ஃபிட்னஸ் காண்டி லைட்டா ஸ்கிப்பிங் பண்ணலாம். சரியா, அந்த ஸ்கிப்பிங்கே நீங்க டெய்லி பண்ணக்கூடாது, ஆனா புஷ்அப்ஸ் நீங்க பண்ணலாம். சரியா, புஷ்அப்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பண்ணுங்க. சரியா, அப்ப என்ன நீங்க வந்து லோயர் பாடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அப்பர் பாடியும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். அடுத்து வந்து ஹைட்டு, அடுத்து வந்து செஸ்ட். சரிங்களா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரேட்ஸ்மேன் தான் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கர். சரியா, குக்கிங் அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸிமம் சமையல் ரிலேட்டடா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் சப்பாத்தியாச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்கு உருட்டு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடத்துவாங்க. சப்பாத்தி உருட்டு தெரியுதா, அதெல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒரு சிலர் அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க சொல்லும் போது பேன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி பாபர்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்ண தெரியணும்,
ஏர்கேட் பண்ண தெரியணும். அப்போ வந்து நான் தான் டிஏ ஆர்மி செலெக்ஷன் போகும்போது அங்கெல்லாம் மெடிக்கல் நின்றுட்டு இருக்கேன். போகும்போது வந்து ஏர்கேட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா, இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு சில நேரம் வந்து சலூன் கடை இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கே ஹேர்கேட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க பார்பர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டும் கொஞ்சம் அதாவது சிஸ்டரை பிடிச்சி உங்களுக்கு கட் பண்ணியாவது தெரியணும்ல. அந்த மாதிரி பேசிக்கா உள்ளதாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஒரு இதுக்கு நம்ம அப்ளை பண்றோம்னா சுத்தமா நாலேஜ் இல்லாம இருக்கக்கூடாது இல்லையா. அதனால வந்து எது நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கோங்க. சரியா, அடுத்து வாஷர்மேன். சரியா, அதாவது வந்து இப்போ அங்க உள்ள கிளாத்ஸ் எல்லாம் நீங்க தான் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்கும். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். சரியா, நீங்க எது பண்றீங்களோ அதை வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். எதுக்குமே பயப்படக்கூடாது. ஐயோ அதுவும் சொல்லிடுவாங்களோ, ஐயோ எதுவும் சொல்லிடுவாங்களோ, இல்ல எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ப்ரிப்பரா இருக்கணும். சரியா, அடுத்து வாட்டர்மேன். சரியா, அதாவது எல்லா இடத்துக்கும் நீங்க வாட்டர் சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டெய்லர். சரியா, டெய்லர் வந்து உங்களுக்கு ஏதாவது கிழிஞ்ச துணியோ ஏதாவது துணியை கொடுத்து பேசிக்கா இதை தைங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அதனால டெய்லரை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னா டெய்லர் ரிலேட்டடா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காப்லர். சரியா, காப்லர்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து மேஜைகள். சரியா, அதெல்லாம் வந்து செய்யறது. அதாவது ஒரு சேர் உடஞ்சிருச்சு, சரி ஒரு டேபிள் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பார்க்குற மாதிரி அது ரிலேட்டடா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். சரியா, அதனால வந்து நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா, நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது ரிலேட்டடா கொஞ்சம் நீங்க வந்து செலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்லயே உங்களுக்கு ஸ்வீப்பர் இருக்கு. சரியா, ஸ்வீப்பர்னா உங்களுக்கு வந்து கூட்டுறது, துடைக்கிறது. சரியா, நம்ம வீட்டுல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, மாப் போடுவாங்க, தூப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கெல்லாம் வந்து உங்களை கிளீன் பண்ண சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி நம்ம பசங்க வந்து அங்கேயே ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. டெரிட்டரி ஆர்மி செலக்ஷன் பண்ணலையே அங்கேயே ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மெடிக்கல் உட்காரும் போது அங்கேயே நம்ம ஃப்ரெண்டு ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணார் இல்லையா, அவர் வந்து கூட்டிக்கிட்டு இருந்தாரு. அங்கங்க எங்கெங்க அதாவது குப்பைகள் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஸ்வீப் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது வந்து நமக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே ஒரு பிளானிங் இருக்கணும். சரியா, நம்ம அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. சரியா, அதனால வந்து ட்ரேட்ஸ்மேன்ல நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்களோ அது ரிலேட்டடா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அது ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே நம்ம தூத்துருக்க மாட்டோம். சரியா, எப்படி தூக்கணும்னு தெரியாது. சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் ப்ராப்பரா அது ரிலேட்டடா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ரெடியா வாங்க. சரியா, கொஞ்சமாவது அது ரிலேட்டடா ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4th டைம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம எடுத்தோம்னா பண்ணோம் எப்படி பண்ணோம் நம்ம அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சரியா, அப்போ உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு அவங்க வந்து அசிங்கப்படுத்த கூடாது இல்லையா. அதனால முடிஞ்சாலும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ட்ரேட்ஸ்மேன்ல நிறைய இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. அதை வந்து அவங்களுக்கு வந்து அதுல எத்தனை வேகன்சி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சரி, நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம எக்ஸ்ட்ரா தெரியும் நான் டெய்லர் தான் அப்படின்னு நீங்க டெய்லர் மட்டும் அக்யூரேட்டா ஓரளவு நான் அது ஓரளவு ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ப்ராப்பரா பண்ணாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாமே. சரியா, இதை வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு எக்ஸாமே. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க, ஆனா பிசிக்கல் பண்ண மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் இதுல பிசிக்கல்லே பாதி பேர் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியா தான் வரும். சரியா, இப்ப 100 மார்க்கு அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் மேல எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க லாஸ்ட் 2023 அட்டன் பண்ணவங்களாம் சொன்னாங்க. சரி, அதனால 100 மார்க் அப்படின்னா 50 மார்க் மேல ஒரு 70 அந்த ரேஞ்சில் எடுத்தாலே ஒரு நல்ல மார்க் தான். அதனால நீங்க பிசிக்கல் நல்லா பண்ணுங்க, எக்ஸாமும் நல்லா பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கடுத்து மெடிக்கலு. சரிங்களா, அதுக்கடுத்து மெடிக்கலில் உங்களுக்கு ரீமெடிக்கல் போட்டாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். சரி, அதனால் வந்து மெடிக்கலில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் அதெல்லாம் வந்து இப்போமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்களை நீங்கள் தள்ளி போட வேண்டாம். சரியா, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ என்னென்ன மெடிக்கல் என்னென்ன அதாவது சின்ன சின்ன இது சரியா பல்லு சுற்றியாக இருக்குது அதை அடைக்கிறது. சரியா, அதெல்லாம் என்னென்ன தேவையோ உங்கள் ஃபால்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக ரிசல்ட்டு. சரியா, ஃபைனல் ரிசல்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணாலே உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் 5 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, இப்போ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆன்லைன் ட்ரைனிங் ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. உங்களுக்கும் வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன்ல பிசிக்கல் ஆன்லைன்ல தேவைப்படுது அப்படின்னா இப்பவுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, அந்த காலங்களை வந்து கடத்தக்கூடாது. சரியா, ஒரு இதுக்கு நம்ம இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடா தான் நம்ம ஜாபுக்கு போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம முழுமையா வந்து நம்மளை வந்து அர்ப்பணிச்சுக்கணும். சரியா, எந்த இதா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பிசிக்கல் வராதா அது வந்து நம்ம அட்வான்ஸா முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. அதனால வந்து நீங்க வந்து அடுத்த மாசம் உங்களுக்கு பிசிக்கல் இந்த மாசம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த லாஸ்ட் 1 மந்த் நீங்க டைமிங் கொண்டு வந்துடலாம்னு நினைச்சா
நீங்க உங்க மைண்ட் ஒத்துழைச்சாலும் மைண்டே ஓடிடலாம்னு தோணும். ஆனா உங்க உடம்பு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கலுக்குமே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? ப்ராக்டிஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணிருங்க. மேக்ஸிமம் 2 months தான். சரியா? நவம்பர் 2னா இப்போ வந்து செப்டம்பர் 2 ஆயிடுச்சு. அடுத்து அக்டோபர் 2, நவம்பர் 2, 2 months தான் இருக்கு. சரியா? 16 days இருக்கு. கடன்னு போயிடும். சரி, அப்ப வந்து SSCGDலாம் எப்பண்டா பிசிக்கல் வரும்னாங்க, எப்பண்டா ஸ்கோர் கார்டு அப்படி எப்படின்னு எப்பண்டா வரும் வெயிட் பண்ணி மேக்சிமம் ஆஃப் பசங்க வந்து ரிஜெக்ஷன் தான். சரியா? ஏன் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணல. 24 minutes டைம் 24.01 24.02 அந்த மாதிரி மைக்ரோ செகண்ட்ஸ்ல தான் நிறைய பேருக்கு போயிருக்கு. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாதீங்க. அதாவது ஒரு வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டி செலக்ஷன்ல அந்த மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணிடணும். சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் தேவைப்பட்டா நான் வாட்ஸ்அப் லிங்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அதை பயன்படுத்திக்கோங்க. குரூப்ல வந்து உங்களுக்கு பிசிக்கல் ரிலேட்டடா நிறைய அப்டேட்ஸ் வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ.